டிவிகே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆகஸ்ட் 22ஆம் தேதி தன்னோட எம்பளம் பொறிக்கப்பட்ட கொடியையும் தன் கட்சிக்கான ஒரு பாட்டையும் அவர் ரிலீஸ் பண்ணிருக்காரு. இது புதுசு. நான் இது வரைக்கும் பார்த்த வரலாற்றுல இது வரைக்கும் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பட் தன்னோட முதல் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட கால இடைவெளி எடுத்துக்கிட்டு தன் கட்சியை இவ்வளவு ஆர்கனைஸ்டா ஒரு ஸ்ட்ரக்சரலா கொண்டு போறது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி விஜயகாந்த், இப்போ விஜய், இவங்க 2 பேர் மட்டும்தான். பட் விஜயகாந்த் சில இடங்கள்ல கோட்டை விட்டனால அவர் போயிட்டாரு. பட் விஜய் எப்படி செயல்பட போறாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ விஜயோட திட்டங்கள் என்னென்னவா இருக்க போகுது, அவரோட வளர்ச்சி இப்ப எப்படி இருக்கு, அவர் முன்னாடி இருக்கிற சவால்கள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீடைல்ல பார்க்கலாம். நான் உங்கள் அசோக், இது அசோக் டிபேட்ஸ். முடியுமா? முடியாது. தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்கிறது என்ன புதுசா, 10-11 இருந்துட்டு போகுது அப்படின்னு நான் சொல்ல. நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே உடன்பிறப்புகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் தளபதி விஜய்க்கு எதிரானவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நேத்துல இருந்து ஃபேஸ்புக் பக்கம் போக முடியலங்க. அவர்கள் விமர்சிப்பதிலையும் சில உண்மைகள் இருக்கத்தான் சரி. ஏன்னா இதுவரை தமிழகத்தில் நடிகர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளில் வெற்றி பெற்ற ஒரே கட்சி அதிமுக. எம்ஜிஆர் பல பொறுப்புகள்ல டிஎம்கேல இருந்து அவர் மக்கள் மத்தியில நடிகனா மட்டும் இல்ல, ஒரு அரசியல்வாதியாகவும் மனசுல பதிஞ்சு சில பிரச்சனைகள்னால டிஎம்கேல இருந்து விலகும் போது தொண்டர்களே அந்த கட்சியை உருவாக்கிட்டாங்க. இந்த மாதிரியான உருவாக்கப்பட்ட கட்சியோட தலைவரா எம்ஜிஆர் ஆரம்பம். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு கட்சிகளோட எண்ணிக்கையும் ரொம்ப குறைவா இருந்தனால திமுக காங்கிரஸ்னு இருந்த ஒரு போட்டி திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு போட்டியா மாறிடுச்சு. பட் அதன் பிறகு நடிகர்களால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஒரு கட்சியும் சாதிக்கல. உதாரணமா 1988ல சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இதோட வரலாறு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நடிகர் கார்த்திக் அவர்கள் கூட ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட தலைவரா இருந்தாரு. இதுக்கப்புறம் டி ராஜேந்தர் லட்சிய திமுக ஒரு கட்சி வச்சிருக்காரு, இன்னமும் வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு இந்த மக்களோட ஓட்டு வாங்கின கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விஜயகாந்த் ஆரம்பிச்ச தேமுதிக தான். விஜயகாந்துக்கு ரொம்ப நாளாவே இந்த எண்ணங்கள் இருந்தனால அவரோட ரசிகர் மன்றத்தை அவர் பலப்படுத்திக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு கட்டத்துல கட்சியா கன்வெர்ட் ஆகும்போது அமைப்பு ரீதியாகவும் அந்த கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. அதனாலதான் முதல் தேர்தல்ல 12% ஓட்டு வாங்கினாங்க. 150 படம் நடிச்ச விஜயகாந்த் முதலமைச்சர் ஆசைப்படுறாருன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அவருக்கு வேலை செய்யவும் நிறைய ரசிகர்கள் இருந்தனால அவரோட கட்சி அந்த அளவுக்கு ரீச் ஆனிச்சு. பட் அதன் பிறகு நடந்த பிரச்சனைகள்னாலையும் அவரோட உடல்நிலை சரியில்லாம போனதுனாலையும் உட்கட்சி பூசல்கள்னாலையும் ஆளும் ஆண்ட கட்சிகள்லாம் இப்படி ஒரு 3வது சக்தி வர்றதை விரும்பாதனாலையும் இன்னைக்கு அந்த கட்சி 12% வெறும் 2.5% ஓட்டு வாங்கும் கட்சியாக மாறி, இதன் பிறகு பெரும் பரபரப்போட பேசப்பட்ட நடிகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட புதிய கட்சியை தொடங்க போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்தது. அவரே ஓப்பனா அறிவிச்சாரு, நான் அரசியலுக்கு வருவது உறுதி. அதுக்கு முன்னாடி பல யுகங்கள் 96ல இருந்து நடந்துகிட்டே இருந்தது, வருவார் அப்படின்னு ஒரு படத்துல உள்ள வசனங்கள் இது மூலமாலாம். பட் அவர் நேரடியாக அரசியலுக்கு வராம இருந்தாரு. ஜெயலலிதா மற்றும் கலைஞர் கருணாநிதியோட மறைவுக்கு பின்னாடி தமிழகத்தில் வெற்றிடம் நிலவுவதாகவும் அதை நிரப்ப தான் வர்றதாகவும் சொல்லி தன்னோட கட்சியை அறிவிச்சாரு. சில காலங்கள்லயே அந்த கட்சிக்கு மூடு விழாவும் நடத்திட்டாங்க. அவரோட உடல்நிலை சரியில்லாத போன காரணத்தினால அந்த எண்ணத்தையே கைவிட்டுட்டாரு. அதை மக்களும் இப்ப ஓரளவுக்கு மறந்துட்டாங்க. அடுத்ததா கமல்ஹாசன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னவங்க கமல்ஹாசனை பார்த்து இது வரைக்கும் மக்கள் அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டதே கிடையாது. அவர் சினிமாவுக்கே சொந்தம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க போல. பட் அரசியல் என்ட்ரியில ரஜினிகாந்துக்கு பதிலாக கமல்ஹாசன் நுழைஞ்சதை ரசிகனா நானே எதிர்பார்த்தது இல்ல. இந்த கட்சியின் பெயர் மக்கள் நீதி மையம். ஒரு தனி மனிதனா பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒழுங்கா வரி கட்டுறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு நேஷனல் லெவல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அப்படி ஒரு நேர்மையாலும் அரசியலுக்கு வர்றது நல்லதுதான் அப்படின்னு நானும் நினைச்சேன். பட் அந்த கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எந்த கட்சியை எதிர்த்து அவர் அரசியலுக்கு வந்தாரோ அதே கட்சியோட தான் போய் இன்னைக்கு கூட்டணியில் நிக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியும் வெற்றியே பெறாமல் ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது. அந்த கட்சியோட தொண்டர்கள் தொய்வடைஞ்சிருவாங்க. எக்ஸப்ட் நான் நாம் தமிழர் கட்சியை சொல்லுவேன். அந்த கட்சி இது வரைக்கும் பெரிய அளவுல எந்த வெற்றியுமே பெறல. பட் அங்கீகரிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனா அது ஓட்ஸோட ஷேர்ஸ்ல தான் பண்ணிருக்காங்களே தவிர இன்னும் அந்த கட்சி வெற்றியின் மூலம் அங்கீகரிக்கப்படல. அப்படி இருந்தும் அந்த தொண்டர்களை இன்னும் அவர் கேப்சர் பண்ணி வச்சிட்டு இருக்காரு சீமான். ஸோ அந்த டாபிக் நான் அடுத்து வர்றேன். பட் கமல்ஹாசன் ஒரு விஷயத்த தெளிவா உணர்த்தியிருக்காரு விஜய்க்கு.
அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்ட் டைம் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் நான் உறுதியா சொல்வேன். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு மீதி இருக்க நேரத்துல பண்ற விஷயம் கிடையாது. முழு முதலா மக்களுக்காகவே களத்துல இறங்கணும். முழு முதலா அவங்களுக்காக இறங்கி பல பிரச்சனைகளை போராடினா மட்டும்தான் மக்கள் அவங்கள தொடர்ந்து அங்கீகரிப்பார்கள் அப்படிங்கிறத கமல்ஹாசன் விஜய்க்கு உணர்த்தி இருக்காரு. அதோட தாக்கம் எனக்கே புரியுது. ஏன்னா ஒத்து கொண்டிருக்கிற 2 படங்களை முடித்து விட்டு முழு நேர அரசியலுக்கு நான் வந்து விடுவேன் அப்படின்னு விஜய் அறிக்கையிலே தெளிவா சொல்லியிருக்காரு. அதுல இருந்தே தெரியுது அவர் இதை உணர்ந்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சீமான் தொடர்ச்சியா ஓட்டுகளோட எண்ணிக்கையை அதிகமாக்கிக்கிட்டே போறதுக்கான காரணம் முழு நேர அரசியல்ல அவர் ஈடுபடுறதுதான். மேலை நாடுகள்ல, ஒரு அமெரிக்கா, ஒரு UK மாதிரி நாடுகள்ல திடீர்னு ஒருத்தரை கொண்டு வந்து அதிபர் வேட்பாளராக கூட நிப்பாட்டுவாங்க. ஒரு முகம் நமக்கு பரிச்சயமா இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் மேலை நாடுகள்ல கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கான ஓட் பெர்சன்டேஜ் கிடைக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. ஒரு ஃபேஸ் வேல்யூ தேவைப்படுது. ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கிற பதில அது யார் சொல்றா அப்படிங்கிறது தான் இங்க வேலிட் பாயிண்ட். தன்னோட பிரபலத்தை சரியான வகையில கமல்ஹாசன் பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது ஒரு ரசிகனா என்னோட வருத்தம். சாரி ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். சமத்துவ மக்கள் கட்சி, சாரிங்க, அந்த கட்சி இப்ப இல்லைங்க. ராத்திரி 2 மணிக்கு வந்த ஞானோதயத்தால அந்த கட்சியை கொண்டு போய் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சோ அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சோ பேக் டு த டாபிக். தளபதி விஜய் அவர்களை பத்தி தொடர்ந்து பேசலாம். விஜய் அவர்களோட பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்திருக்கேன்னா, ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு இல்ல போராடுறதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியமா தேவை. ஒன்னு, ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ், அந்த கட்சியோட அடையாளமா ஒரு முகம் தேவை. அந்த முகமா விஜய் கண்டிப்பா இருந்துட்டு போறாரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. செகண்ட் பாயிண்ட், இளம் தொண்டர் படை வேணும். 20 to 35 ரேஞ்சில் இருக்கிற வாலிபர்கள் அதிகமா அந்த கட்சியில உறுப்பினர்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய பலமா அமையும். ஏன்னா இறங்கி வேலை செய்வாங்க. இதுவரைக்கும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள்ல இந்த மாதிரி ஒரு அமைப்பு யார்கிட்ட இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்துக்கு இது அதிகமா இருந்தது. கமல்ஹாசனுக்கு இந்த மாதிரியான, கமல்ஹாசனுக்கோ சரத்குமாருக்கோ சிவாஜி கணேசனுக்கோ இந்த மாதிரியான ஒரு தொண்டர் படை அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க கட்சி ஆரம்பிச்ச போது அவங்களோட ரசிகர்களுக்கு எல்லாம் ரொம்ப வயது அதிகமாகிடுச்சு. வேற ஒரு பரிணாமத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீமானு சொல்லலாம். சீமானுக்கு இளம் தொண்டர் படை ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா அதே சமயத்துல அவருக்கு ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் அந்த ஆரம்பிக்கப்பட்ட நேரத்துல இல்லை. இன்னைக்கு அவரை தெரியாதவங்களே இருக்க முடியாது. பட் அவர் ஆரம்பிச்ச நேரத்துல அவர் ஒரு டைரக்டரா தெரியும். ஒரு சின்ன டிஎம்கேல ஒரு பேச்சாளரா இருந்திருக்காரு. அந்த ஒரு அடையாளத்தோட தான் அவர் அந்த கட்சியை ஓபன் பண்றாரு. அப்படி இருக்கும்போது மக்கள் முழுதா அவர் பின்னாடி போயிட மாட்டாங்கன்னு அவருக்கே தெரியும். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் எடுத்து வைக்கணும்னு அவர் இன்னி வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. பட் இது ரெண்டுமே ஒரு சேர அமைஞ்ச ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு தளபதி விஜயை பத்தி தெரியாதவங்களே தமிழ்நாட்டுல இருக்க முடியாது. நெக்ஸ்ட் அவருக்கு இருக்கிற அந்த இளம் தொண்டர் படையை நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்திருப்போம். தளபதி விஜய் அவர்கள் ஒரு கொஞ்சம் ஆழம் பாக்குற மாதிரி கடந்த உள்ளாட்சி தேர்தலில் குறிப்பிட்ட ஏரியால ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க போட்டி போட்டிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களோட போட்டோ வச்சுதான் அவங்க ஓட்டை கேட்டிருக்காங்க. அதுல நிறைய ஜெயிச்சும் இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலை சந்திச்சு அவர் ஜெயிச்சிருந்தாலோ ஒரு 10 சீட்டு வாங்கியிருந்ததை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறது. மக்களோட மனநிலை ஒவ்வொரு தேர்தல்களையும் வேறு வேறு விதமா இருக்கும். அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் யார் வருவாங்கிறத பார்ப்பாங்களே தவிர மாநில அளவுல பெருசா யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல்கள் தேசிய கட்சிகள் புறக்கணிக்கப்படும். பட் உள்ளாட்சி தேர்தலில் இந்த கட்சி ரீதியான பிளவுகளை எல்லாம் தாண்டி அந்த உறுப்பினர் நம்ம வார்டுக்கு என்ன பண்ணிருக்காரு, அவர் எவ்வளவு பரிச்சயமா இருக்காரு, அவரை எந்த அளவுக்கு நம்மளால அணுக முடியும், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துதான் அவங்க ஓட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் போதும் விஜய் அவர்களுக்காக ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். சிவகை நட்புகளே, தமிழக வெற்றி கழகத்தோட அரசியலை ஃபர்தர் நம்ம பார்ட் 2ல இன்னும் அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த அனாலிசிஸை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட் 2ல விரைவில் சந்திப்போம். நான் உங்கள் அசோக் டிபேட்ஸ்.